ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026ஓட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் 12,256 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. அதை பற்றின இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல்ல என்னென்ன போஸ்டர்ஸ் இருக்குது, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சேலரி என்ன, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இப்போது 2026க்கு 12,256 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. இது போக இன்க்ரீஸும் ஆகும். இல்லைனாலுமே இது வந்து ஒரு நல்ல வேக்கன்சி தான். இப்போ சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்டர்ஸை ரெக்ரூட் பண்ணுறது தான் எஸ்எஸ்சி சிஜிஎலோட ஒரு வேலை. இப்போது இதில் பே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 4லேருந்து லெவல் 8 வரையும் இருக்கும். இங்கே சிஜிஎல்ல மட்டுமே 40க்கும் மேற்பட்ட போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. சரியா? அதில் முக்கியமான சில போஸ்டர்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், ஏஎஸ்ஓ, அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓ இன் சிஎஸ்எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்னு வேரியஸ் போஸ்டர்ஸ் இருக்குது. 40க்கு மேற்பட்ட போஸ்டர்ஸ் இருக்குது. இதில் லெவல் 7 அண்ட் லெவல் 8 போஸ்டர்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். அதில் ஏஏஓ அண்ட் ஏஏஓங்கிறது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருங்கிறது லெவல் 8ல் வரும். லெவல் 7 அண்ட் லெவல் 8 ஏற்கனவே பார்த்த போஸ்டர்ஸ் தான். இது வந்து லெவல் 4, 5, 6ல் வர போஸ்டர்ஸ். ஜேஎஸ்ஓ, டிவிஷனல் அக்கௌண்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் போஸ்ட் அசிஸ்டன்ட் தான் லெவல் 4, 5, 6ல் வரும். இதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 4லேருந்து லெவல் 8 வரையும் இருக்குது. இப்போது லெவல் 4 லெவலுக்குலாம் எவ்வளோ சேலரினா, பேசிக் பே வந்து 25,500 இருக்கும். பேசிக் பே 25,000 உங்களோட இன்ஹேண்ட் சேலரி நீங்கள் ஃபஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணும்போது இன்ஹேண்ட் சேலரி 45,000க்கு மேலே இருக்கும். அதே மாதிரி லெவல் 8 பொறுத்த வரைக்கும் 85,000க்கு மேலே உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். நீங்கள் 45லேருந்து 85,000 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த போஸ்ட் கிடைக்குமோ அதை லெவல் 5 லெவல் 6 அதை பொறுத்து உங்களுக்கு சேலரி வேரி ஆகும். எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, எஸ்எஸ்சியில் செலக்ட் ஆனால் அதர் ஸ்டேட்டில் தான் வேலை கிடைக்குமா, தமிழ்நாட்டில் கிடைக்காதா, அந்த மாதிரி கேட்பாங்க. எஸ்எஸ்சியில் செலக்ட் ஆகிற பெனிஃபிட் என்னென்னா அதர் ஸ்டேட்லேயும் கிடைக்கும். அதர் ஸ்டேட்டில் மட்டும்தான் கிடைக்கணும் இல்லை, நம்ம கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்த பிறகு நமக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சிட்டி ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு தான் வேணும்னா நம்ம தமிழ்நாடு கொடுத்தோம்னா நல்ல மார்க் இருந்தாலும் தமிழ்நாடே நமக்கு வேலை கிடச்சிரும். சரியா? நமக்கு வேறு ஏதாவது ஸ்டேட் போகணுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வேறு ஸ்டேட்டும் போட்டுக்கலாம். அது இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுங்கிறது ஃபாரின்லேயும் உங்களுக்கு வேலை இருக்கும். ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் இருக்குது, ஏஎஸ்1. அது உங்களுக்கு ஃபாரினில் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இப்போது இது ஒரு க்ரூஷியல் டேட் என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜூன் 22 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகேவா? இப்போ ஜூன் 29லேருந்து ஜூலை 1 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோங்கிறது ஓப்பன் ஆகும். கரெக்ஷன் விண்டோங்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு மிஸ்டேக் எதுவும் பண்ணிட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம் டயர் 1 அண்ட் டயர் 2. டயர் 1 எக்ஸாம் எப்போன்னா ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. இப்போலேருந்து பார்த்தாலே ஒரு 3 மாதம் டைம் இருக்குது. ஆகஸ்ட் எண்டில் தான் மேக்ஸிமம் எக்ஸாம் இருக்கும். ஆகஸ்ட் எண்டு இல்லை செப்டம்பரில் தான் எக்ஸாம் இருக்கும். ஆகஸ்ட் எண்டு டு செப்டம்பர் மிட் வரைக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போலேருந்து பார்த்தாலே ஒரு 3 மந்த்ஸ் டைம் இருக்கும் டயர் 1க்கே. அதுக்கப்புறம் டிசம்பரில் டயர் 2 சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கும் டயர் 1க்கும் டயர் 2க்குமே ஒரு 2 to 3 months கண்டிப்பாக கேப் இருக்கும். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30 தான் மேக்ஸிமம் எல்லா போஸ்டர்ஸுக்குமே இருக்கும். சில லெவல் 4 போஸ்டர்ஸுக்கு மட்டும் 18 to 27 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் 18 to 30 இருந்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் இந்த போஸ்டர்ஸுக்கு, யூஆர் கேட்டகரியில் இருந்தால். இதுவே நீங்கள் எஸ்சிஎஸ்டி இருந்தீங்கன்னா 5 years ரிலாக்ஸேஷன். விச் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ 30 yearsனா 18 to 30 அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா நீங்கள் 35 வரைக்கும் தான் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். பிடபிள்யூபியாக இருந்தீங்கன்னா 30னா 40 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கணும். 10 years ரிலாக்ஸேஷன் இருக்கும். சரியா? க்ரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா 1/8/2026. நீங்கள் வந்து சொன்ன இல்லையா 27 லெவல் 4 போஸ்டர்ஸ் மட்டும் 18 to 27 வரைக்கும் இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1999ல் 1999க்கு அப்புறம் பிறந்திருக்க மாதிரி இருக்கணும். 2008க்கு முன்னாடி பிறந்திருக்க மாதிரி இருக்கணும். அது எல்லாமே 1/8/2026 தான் க்ரூஷியல் டேட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் 18 to 30 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். இந்த டிகிரி அந்த டிகிரி அதுதான் படிச்சிருக்கணும்னு கிடையாது. ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட எலிஜிபிள் தான். இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்கள் எக்ஸாம் மட்டும் எழுதியிருந்தாலே இப்போ நீங்கள் எலிஜிபிள் தான் அந்த எக்ஸாமுக்கு. டிகிரி வாங்கியிருக்குன்னு அவசியம் கிடையாது. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இப்போ எக்ஸாம் எழுதியிருந்தாலே எலிஜிபிள் தான். ஜேஎஸ்ஓ அண்ட் ஏஏஓன்னு 2 போஸ்ட் இருக்குது. ஜேஎஸ்ஓங்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிச்சுக்கணும். இல்லைனா 12th படிக்கிறப்ப 60% மேக்ஸில் வாங்கியிருக்கணும்.
ஏஏஓ பொறுத்த வரைக்கும் ஏஏஓக்கு எந்த டிகிரி வேணா இருக்கும். ஆனால் ஜேஎஸ்ஓ அண்ட் ஏஏஓ எக்ஸாம் ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டயர் 1 டயர் 2 எழுதும்போது ஒரு 2 பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி அது இல்லாமல் ஒரு 40+ போஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா 2 டயர் இருக்கும், டயர் 1 அண்ட் டயர் 2. ஓகேவா? டயர் 1ல் 100 கொஷின்ஸ் இருக்கும். டயர் 1ல் 100 கொஷின்ஸ் இருக்கும். ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ், ஜிஎஸ். சரியா? ஈச் செக்ஷன் 25 கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் 100 கொஷின். ஈச் கொஷினுக்கு 2 மார்க்னு பார்த்தா 200 மார்க்கு டயர் 1 பொறுத்த வரைக்கும். டயர் 1 200க்கு நீங்கள் எத்தனை மார்க் வாங்குங்க பொறுத்து தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டயர் 1 அண்ட் டயர் 2 ரெண்டுமேலாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. டயர் 1 வந்து எலிஜிபிலிட்டி தான், நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும். டயர் 2ல் ஒரு மார்க்கை பார்த்து தான் உங்களுக்கு போஸ்ட் அலோகேட் பண்ணுவாங்க. டயர் 1 பொறுத்த வரைக்கும் 4 சப்ஜெக்ட் தான், ரொம்ப வாஸ்ட்லாம் கிடையாது சிலபஸ், கன்சைஸான சிலபஸ் தான். ஆனால் இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த வருஷம் தான் புதுசாக வந்தது. இத்தனை வருஷம் 60 மினிட்ஸ் நம்ம எப்படி வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வருஷம் என்னன்னா, இந்த வருஷத்துலேருந்து ஈச் செக்ஷன் 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருவாங்க. இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15 மினிட்ஸில் 25 கொஸ்டின் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதே ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்கும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், குவான்ஸ், இங்கிலீஷ். சரியா? அடுத்து டயர் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 3 பேப்பர் நடக்கும் ஆக்சுவலாக. அதில் ஒரு பேப்பர் மட்டும் எல்லாருமே ஒரு பேப்பருக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. பேப்பர் 2 and 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜேஎஸ்ஓ அண்டு ஏஏஓ போஸ்டர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் 2 and 3 எழுதினா போதும். அது 2 போஸ்ட்டுக்கு மட்டும் தான். நீங்கள் மேக்ஸிமம் மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பேப்பர் 1 மட்டும் எழுதினா போதும். அந்த பேப்பர் 1 எப்படி இருக்குன்னா, பேப்பர் 1ல் ரெண்டு செஷன் நடக்கும். செஷன் 1, செஷன் 2 அண்ட் செஷன் 3 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். நீங்கள் டயர் 1ல் படித்த சிலபஸ் தான் சேமாக இருக்கும். அப்படியே மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் 4மே அதே சப்ஜெக்ட் தான், எதுவுமே மாற போகிறதில்ல. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் மட்டும் எக்ஸ்ட்ரா டாபிக் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, ஒரு டாபிக் 2 டாபிக் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் மாறும். மேக்ஸும் ரீசனிங்கில் 30 கொஸ்டின், ஈச் செக்ஷன் 30 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸில் இங்கிலீஷில் 45 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஈச் கொஸ்டின் 3 மார்க்ஸ் வரும். மொத்தம் 390 மார்க்ஸ் இருக்கும். 390க்கு நீங்கள் 320 அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி ஆயிடும். மேக்ஸுக்கு 30 மினிட்ஸ், ரீசனிங்க்கு 30 மினிட்ஸ், இங்கிலீஷ்க்கு 40 மினிட்ஸ், ஜிஎஸ்க்கு 20 மினிட்ஸ். இதுவுமே லாஸ்ட் இயர் வரைக்கும் கிடையாது, இந்த வருஷம் தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜுங்கிறது டயர் 1ல் உங்களுக்கு இருக்காது. டயர் 2க்கு மட்டும் படிக்கிற மாதிரியும் அதுக்கு வந்து அந்த மார்க் உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது நீ வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ங்கிறது குவாலிஃபைங் நேச்சர் தான். அது இல்லாமல் டெஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி, ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. டைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் 15 மினிட்ஸ். டைப்பிங்காக நம்ம கிளாஸ் போகணுமா, டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து டைப்பிங் பண்ண தெரிஞ்சால் போதும். ஒரு 1 மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே இதை கிளியர் பண்ணிட முடியும். அதுவுமே வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயர் 1க்கு டயர் 2க்கு ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். கொஞ்சம் லைட்டாக வேரி ஆகும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. 4 மந்த்ஸில் நாங்கள் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் சிஜிஎல் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிஜிஎல் எக்ஸாம் நீங்கள் படிச்சிங்கன்னா எஸ்எஸ்சி லெவலில் எல்லா எக்ஸாமுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி ஆர்ஆர்பிலையும் எந்த சிலபஸுமே வராது. ஆர்ஆர்பி இப்போ சொன்ன சிலபஸ்லேயே ஆர்ஆர்பியில் இங்கிலீஷ் மட்டும் வராது. மற்றபடி இதே சிலபஸ் தான் ஆர்ஆர்பிக்கும் வரும். நீங்கள் இப்போ சிஜிஎல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 4 மாதம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த எக்ஸாம்னாலும் எழுதிக்க முடியும். இப்போ 3 மாதத்தில் உங்களுக்கு சிஜிஎல் வரதுனால இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணி படித்தா கூட ஓரளவு நீங்கள் அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா எக்ஸாமும் ஈஸியாக அட்டன் பண்ணிக்க முடியும். நம்ம கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி 3க்குமே கோச்சிங் போயிட்டுருக்கு. மார்னிங், ஆஃப்டர்நூன் 2 செஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 4 மந்த்ஸில் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஷெட்யூல் நாங்கள் போட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறது இல்லாமல் அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கான இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.